ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னா ஸ்வீட் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கி இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கு. அதை வந்து இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஸ்டில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிற டெஸ்டிங் கில் போய்ட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வந்து பண்ண வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க சைடில் வந்து பண்ண டவுன்லோட் வந்து பண்ணக்கு ஷோகும் மொபைலில். இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோம். இப்போ என்னோடய ஃபாண்ட் எது ஃபேல்கட்டாக இருக்கும், ஸோ அந்த ஃபேல்கட்டை நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஜஸ்ட்டு அந்த ஃபாண்ட் நீங்கள் கில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட்மோஸ்டில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆகும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த இன்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டேக் பண்ணிட்டு உங்கள் ஐட்மோஸ்ட் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண அதே ப்ரிஸ்ட்டை வந்து பண்ண மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்க அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கா அது கிளிக் பண்ணலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பண்ணாக்க பிக்கு எப்படி ஆட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கு வந்து பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிக்கும். இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு உங்களுடைய பிக்கு குத்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு உங்களுடைய பிக்கு குத்த மாதிரி அச்சன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல எலிக்ஸ் பாருங்கள். ஸோ அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். முடிஞ்சா நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணக்கு இந்த பிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கில் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கில் பண்ணிட்டு காப் லேயர் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டல் கிளியர் மார்க் அது கில் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூடவே இந்த ஸ்பீடை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும், கரெக்டாக அந்த எஃப்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க கீழே மோட்ஸ் இருக்கா அது கில் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆஃப் கில் பண்ணிட்டு உங்களுடைய பிக்கு தம்மா அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஜூம் பண்ணுறது மட்டும் உங்கள் வெள்ளால் இந்த மாதிரி நீங்கள் ஜூம் இன்னு ஜூம் அவுட் வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் அச்சன் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல முடிச்சா நெக்ஸ்ட் மூவ் பண்ணக்கு இந்த இடத்துல லென்த் கேப் இருக்கா, ஸோ அது கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி ஒன்று ஒரு பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி நான் ஆட் பண்ண பிக்கு மேலே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கு வந்து பண்ணி சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கில் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரெஷர் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கு அதையும் கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களை பிக்கு தகுந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ண சின்னசாக கேப் இருக்கா இது நம்ம எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பண்ணக்கு க்ரீன் கலருக்கு மேலே ஒரு பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கு சின்னசாக கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும், கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த ஃபில் இது ஆட் ஆயிரும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பிக்கு சரி ஆட் இல்லைக்கு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆஃப் கிளிக் போய்ட்டு உங்களுக்கு பிக்கு மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஜூம் இன்னும் ஜூம் அவுட் பண்ணுறது மட்டும் உங்கள் 2 வேலை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இதில் கேப் இருக்கா இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸ் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே கொண்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனைகள் போய்ட்டு ஃபுல் கம்ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா, ஸோ இதில் நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேல் குரூப் பண்ணி இருக்கா அது கீழ் போயிட்டு ஏடி குரூப் போய்க்குங்க.
இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொட்டு நான் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ரிசெஷன் வேர்பருக்கு அது கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் கிளிக் போயிட்டு இதில் மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு சைடில் 3 பட்டன் இருக்க ஆங்கிள் போய்ட்டு காப்பி ஃபிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்க ஆங்கிள் போய்ட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு குத்தமாக அசைன் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் வந்துக்குங்க. இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து பண்ண குரூப் 3 இருக்குது. அதையும் கில் பண்ணுறீங்க. எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண டெலிசிஃபிட்டி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்க கீழ் போயிட்டு இப்போ சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு மாதிரி அசைன் பண்ணி கட்ட சென்டராக வர மாதிரி உங்களுடைய பிக் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் வந்தீங்கன்னாக்கா அதில் வந்து பண்ண கிடையாது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு குரூப் 2 இருக்கா. இதிலும் இப்போ நான் முன்னாடி 2 குரூப்பில் எப்படி போய் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணிக்கு தேட் வச்சா நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்க நம்மளோட பேஜில் வந்து பண்ணாக்கி இதே ப்ரீஷெட் கீழே வந்து பண்ணாக்க ஒரு சேக் எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அது கீழே எதாவது டைமிங் இது ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன்லிஸ் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ண உங்கள் மோஸில் இன்புட் ஆயிரும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க வீடியோ யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு செலக்ட் ஆல் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பி டூ லேயர்ஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கும். இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ப்ரீஷெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கா அது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே அந்த சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பிக் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் கெப்பாசிட்டி இருப்பாருங்க அது கிளிக் போயிட்டு டார்க் பண்ணி இருக்கா அதில் மல்டிப்ளேன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பிக் முடிஞ்சா நெக்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்கா அதை வந்து நீங்கள் டீல் பண்ணி விட்டு பிக் ஆட் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த பிக் இருக்கா இந்த பிக் நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் கெப்பாசிட்டியில் டார்க்கில் மல்டிப்ளேன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இது இந்த எஃபெக்ட் இதை ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க லென்த் பிக் இருக்கா இதுக்கும் அதே சேம் மெத்தட் பிளெண்டிங் கெப்பாசிட்டியில் டார்க்கில் போயிட்டு மல்டிப்ளேன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.